இந்த லஞ்சம் லாவண்யம் அப்படின்ற விஷயமே பல படங்களில் நீங்களே காமிச்சிட்டீங்க. அது யதார்த்தத்துக்கு மீறின மாதிரியாக தான் இந்த மாதிரியான சீன்கள் இருக்குது. கமல் சாருக்கே வந்து ஒரு அவமரியாதையாக தயாரிப்பாளர் சுபாஷ்கரன் சாருக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் வைக்கிறேன். இந்தியன் 2 சங்கர் சார் வந்துட்டு ஒரு 10 படம் பண்ணிட்டாரு. அவருடைய திரைக்கதையில் பெரிய ஒரு வலுவான விஷயம் இருக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே வந்து தேடி விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சூழலில் எல்லோரும் இருக்கிறோம். ஆனால் இந்த படம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கமல் சாருக்கே வந்து ஒரு அவமரியாதையாக அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இது லைட்டாக ஃபீல் ஆகுது. இதை ஏன் சொல்ல வரோம் அப்படின்னா, ஒரு காட்சி அதில் கமல் சாரை வந்துட்டு தேடப்படும் ஒரு சர்வதேச குற்றவாளி லெவலுக்கு சித்தரிக்கப்பட்ட ஒரு திரைக்கதை அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இது இந்தியன்லேயும் சொல்லியிருக்கோம். இப்போ இந்தியன் 2லேயும் அதை சொல்லிட்டு வராரு. அப்படிப்பட்ட ஒரு நபர் போலீஸ்காரங்க ஒரு பக்கம் தேடுறாங்க, ஒரு பக்கம் பொதுமக்கள் வந்து கல்லால் அடிக்கக்கூடிய ஒரு சூழல் வரைக்கும் வருது, ரவுடிங்க சண்டை போடுற சூழல் வருது. அதை தாண்டி பொதுமக்கள் மத்தியில் பொதுமக்கள்கிட்டருந்து அவரை காப்பாற்றி ஒரு பெரிய போலீஸ் படையோடு அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிற சூழலும் இருக்குது. இதை தாண்டி ஒரு போலீஸ்காரனை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அவரை வந்து எஸ்கேப் பண்ண வைக்கிறதுக்கு உண்டான ஒரு யுக்தியாக சொல்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு மாவீரனுக்குண்டான ஒரு வீர செயலுக்கு அவமரியாதை மாதிரி ஒரு போலீஸ்காரனை காப்பாற்றுறதுக்காகவா வந்து விட்டுடுவாங்க? ஒரு அவ்வளோ பெரிய ஒரு நபர் ஒரு சாதாரண ஒரு போலீஸ்கார உடம்பு சரி பண்ணிடுவார், அதுக்காக விட்டுடுங்க அப்படின்னு சொன்னால் அதை விட்டுருவாங்களா? இது எப்படி வந்து ஒரு இயக்குனர் இதை சொல்லியிருந்தா கூட ஒரு லெஜெண்டரியான கமல் சார் இது எப்படி அக்செப்ட் பண்ணார் அப்படின்றது தெரியல. கூடவே ஒரு சீஃப் மினிஸ்டரை அவர் பிடிச்சிட்டாரு, இல்லை ஒரு பிரதம மந்திரி பிடிச்சிட்டாரு, அதனால் அந்த டிமாண்டில் இவர் எங்கேயும் தப்பிச்சு போகிறாருன்னு சொன்னால் கூட கொஞ்சம் ஏற்றுக்கிற மாதிரியாக இருக்கும். ஒரு போலீஸ்காரனுக்காக அதை விட்டுருவாங்களா? இத்தனை விஷயங்கள் செஞ்ச ஒரு நபர் அது யதார்த்தத்துக்கு மீறின மாதிரியாக தான் இந்த மாதிரியான சீன்கள் இருக்குது. கூடவே பார்த்திங்கன்னா இந்த லஞ்சம் லாவண்யங்கள், இந்த லஞ்சம் லாவண்யம் அப்படின்ற விஷயமே பல படங்களில் நீங்களே காமிச்சிட்டீங்க. அதை மீறி அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் நீங்கள் வரும் படங்களில் சொல்லலாம். ஏன்னா எப்போவுமே வந்து ஒரு படங்களில் வந்துட்டு லஞ்சம் இவன் வாங்கிட்டான் அவன் வாங்கிட்டான் அப்படின்றத விட இப்படி லஞ்சம் வாங்குகிற நபர்களை இப்படி திருத்தலாம் அப்படின்னு ஒரு சொல்யூஷன் சொல்லணும். ஆனால் அதை யாருமே சொல்ல மாட்டீங்க. அப்படி ஏதாவது ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா அது தவறான ஒரு சொல்யூஷனாக சொல்கிறீங்க. அந்த தவறுக்கு நீங்களே இது தவறுன்ற ஒரு விஷயத்தை நீங்களே உங்கள் இந்த திரைக்கதையிலே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. இப்படி நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் சொல்லும்பொழுது ஒருவேளை குழந்தைகள் அந்த மாதிரி ஆப்போசிட்டில் சொன்னால் அதுக்குண்டான பின் விளைவுகள் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றதே நீங்கள் அது ஒரு தவறான படிப்பினை மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ இது வந்து இந்த சமூகத்துக்கு எந்த பயனையும் விளைவிக்காது. ஸோ சமூக அக்கறை உள்ள ஒரு படங்கள், ஒரு சமூகம் சார்ந்த ஒரு படங்களாக நம்ம எடுக்கும் பொழுது ஒரு தவறு என்னும்போது அந்த தவறை இப்படி செய்தால் நிவர்த்தியாகும், இதை திருத்தலாம் அப்படின்ற வழிமுறைகளையும் அந்த சூழல்களுக்கு ஏற்ற மாதிரி சொன்னால் அது வந்து இன்னமும் வந்து இந்த சமூக அக்கறையோடு மக்களோடு ஒன்றி போன ஒரு படமாக அது இருக்கும். அது இல்லாமல் நெகட்டிவான விஷயங்களை சொல்லும் பொழுது இதனால் என்ன பயன்? இப்போ நீங்கள் சொல்லியிருக்கிற விஷயம் ஒரு பையன் சொல்லிட்டான், அந்த பையனால் இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சுன்னா அதுக்கு ஒரு துயர சம்பவம் நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்களே ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க. அப்போ இந்த மாதிரியான குற்ற செயல்களுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி தான் இருக்குமே ஒழிய இது வந்து சொல்யூஷனாக இருக்காது. ஸோ அதை வந்து இதை இப்படி செய்தால் நன்றாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான வழிகாட்டிகளாக உங்களை மாதிரி ஒரு மூத்த இயக்குநர்கள், ஒரு அனுபவமிக்க இயக்குநர்கள் சொல்லும் பொழுது அது மக்களிடத்துல ஈஸியாக போய் சேரும். ஆனால் மாறா நீங்கள் சொல்கிற இந்த விஷயம் உங்களுக்குள்ளவே தவறான ஒரு சொல்யூஷனை நீங்களே அது
காட்சி அமைப்பாக வைக்கிறீங்க. அப்போ நீங்களே வந்து இது இப்போ இந்த விஷயம் தவறுன்னு சொல்லும்போது அது எப்படி அது வந்து மக்களுக்கு ஏற்றுக்கொள்கிற மாதிரி ஒரு சூழலாக இருக்கும்? இதில் கூடுதலாக ஒவ்வொரு வீட்லேயும் அந்த பசங்க வந்து இன்றைக்கி பேரண்ட்ஸை வந்து திருத்துறாங்க அப்படின்னு சொல்ல வர்ற ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி யதார்த்த சூழல்களில் வந்து கொஞ்சம் கூடுதலாக சொன்ன மாதிரி ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற குழந்தைகளும் சரி பசங்களும் சரி லக்ஸரியான ஒரு வாழ்க்கையையும் அல்ட்ரா மாடர்ன் ஃபோன்களையும் வசதியான வாழ்க்கையையும் விரும்புகிற பசங்களை தான் இருக்கிறாங்க. ஸோ அதை தாண்டி இந்த பசங்க இந்த வசதியான வாழ்க்கையெல்லாம் வேணாம், நாங்கள்லாம் வந்து நேர்மையாக வந்து சைக்கிளில் போகிறவன் நடந்து போவான், பைக்கில் போகிறவன் சைக்கிளில் போவான் அப்படின்ற மாதிரி எந்த குழந்தைகளும் அந்தளவுக்கு மெச்சூரிட்டியாகவும் எந்த இளைஞர்களும் அந்தளவுக்கு இன்னும் நான் வந்து இப்படி பண்ணி நியாயமாக இருப்பேன் அப்படின்ற அளவுக்கு இந்த சமூக சூழல் இன்னும் வரலை. ஸோ அது வந்து இந்த யதார்த்தத்துக்கு மீறின ஒரு செயலாக தான் இருக்குது. ஸோ அது வந்து இப்போ நம்ம அதை பார்க்கும்பொழுதே வந்து இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் வந்து ஒரு தெளிவான சிந்தனைகள் வந்துட்டாங்க அப்படி சொல்லக்கூடிய அளவில் இன்னும் இந்த சூழல்கள் மாறலை. ஏன்னா எல்லாமே வந்து இன்றைக்கி இந்த டெக்னாலஜியை சார்ந்து இந்த சுகமான உல்லாச வாழ்க்கைக்கு உண்டான விஷயங்கள் என்ன இருக்குது அதை நோக்கி பயணப்படணும், அதில் வந்து ஆர்வம் காமிக்கணும் அப்படின்ற விஷயம்தான் இது வந்து பார்க்குறாங்களே ஒழிய மாறாக வந்து நியாயமாக நான் நடப்பேன், நியாயமாக தான் வந்து நான் வாழ்வேன், எனக்கு கிடைக்காட்டி சாப்பாடு கிடைக்காட்டி போனாலும் இன்னொருத்தவனுக்கு கிடைக்கணும் அப்படின்ற லெவலுக்கெலாம் இன்றைக்கு இளைஞர்களோ சூழல்களோ இன்னும் மாறலை. ஒரு 100% மாறலை. ஏன்னா ஒரு 10% அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது. அது இந்த திரைக்கதையில் ஒன்றாமல் ஏதோ அதிகப்படியாக சொல்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. அதே மாதிரி திரைக்கதையில் உள்ள விஷயங்கள் எல்லாமே இது சங்கர் சாரனுடைய பழைய திரைப்படங்கள், அதாவது ஜென்டில்மேன், முதல்வன், அந்நியன், இது 3ஐயும் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதில் அந்த பார்த்த சீன்களே வந்து இதில் ரிப்பீட்டட் ஆன மாதிரியான ஒரு ஒரு சூழலை தான் கொடுத்துச்சு. ஸோ மாறாக நம்ம அவற்றிலிருந்து வேறு ஏதாவது புதுசாக எதிர்பார்த்து போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இதில் இல்லாமல் இருந்தது சற்று ஏமாற்றமாக தான் இருந்தது. எல்லாம் தாண்டி மிகப்பெரிய ஒரு பொருட்செலவு, மிகப்பெரிய தயாரிப்பு நிறுவனம், இப்படி எல்லாமே கைகோர்த்து பண்ணியிருக்கிற ஒரு படம். இதில் தயாரிப்பாளர் சுபாஸ்கரன் சாருக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் வைக்கிறேன். எத்தனையோ திரைக்கதைகள் வந்துட்டு இந்த சமூக சூழலுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடிய இளம் இயக்குநர்களும் இருக்கிறாங்க. இவ்வளவு பொருட்செலவு இல்லாமல் மிக குறைந்த பொருட்செலவில் கூட இதை விட இன்னும் பெட்டராக கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரியான திரைக்கதைகளும் இயக்குநர்களுமே இருக்கிறாங்க. அவங்க பக்கம் உங்களுடைய கடைக்கண் கொஞ்சம் சாயணும் அப்படின்றது தான் வந்து ஒரு வேண்டுகோள். அப்படி சாயும் பொழுது உங்கள் நிறுவனம் இன்னும் பல நல்ல திரைப்படங்களை புது புது பார்வைகளோட கொடுக்க முடியும் அப்படின்றது தான் எங்களுடைய ஒரு வேண்டுகோள் இது. நன்றி.